ஸ்வீட் பிரியர்கள் எல்லாருக்குமே தேங்காய் மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். ஜீனியும் தேங்காயும் வீட்டுல இருந்தா போதுங்க, சுவையான தேங்காய் மிட்டாய் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டைக்காயை வாங்கி உரிச்சு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடையிலேயே வாங்கிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் உடச்சி அதை நல்லா துருவி தேங்காய் பூவா மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 3 கப் தேங்காய் பூ இருக்கு, அதனால 3 கப் ஜீனி எடுத்துக்கிறேன். இப்போ பேனில் தேங்காய் துருவலை போட்டு அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவு பாலை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்க பால் எல்லாமே வற்றி இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். இந்த சமயத்தில் இதோட ஜீனியை சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க. ஜீனி எல்லாம் உருகி திரும்பவும் தண்ணியாக மாறிடும். இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் திரும்பவும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பதம் வர்றப்ப ஏலக்காய் பொடியை கொஞ்சம் தூவி சேர்த்துக்கங்க. இது ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக பேனில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆன உடனேயும் ஒரு பெரிய தட்டில் நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அதை நல்லா தடவி விட்டு இந்த தேங்காய் மிட்டாயை அதில் கொட்டி ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறி கெட்டியாக மாறிடும். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துக்காவது ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு கத்தியை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேஃபில் அதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அருமையான சுவையான தேங்காய் மிட்டாய் ரெடிங்க. சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். இது போல நீங்களும் தேங்காய் மிட்டாய் வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க.